இந்த ஒன்றியத்திலே அல்லது உலகத்திலேயே யாருடைய தாய்மொழியும் அல்ல. ஒரு மொழின்னு சொன்னால் அந்த மொழி பேசக்கூடிய இன மக்கள் இருக்கணும். அந்த மக்கள் அந்த மொழியின் மூல பேச்சு மூலமாக அது எழுத்து வடிவம் பெற்றுக்கொள்ளும், அது கல்வி வடிவம் பெறும். அது மூலமாக கல்வி மொழி ஆனால், அது ஆட்சி மொழி ஆனால், வேலை மொழி ஆனால், அது புதிய புதிய எதுகளை கண்டுபிடிக்கும். அதுதான் அறிவியல் மொழி என்பது. ஆனால் இதுவரை ஏறக்குறைய 2000 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே சமஸ்கிருதத்தை எழுத்து உருவத்தை பல மொழிகளிலிருந்து பெற்று உருவாக்க பெற்ற மொழிதான் சமஸ்கிருதம். அந்த புலவர் அறிஞர்களாக சொல்வார்கள், சமஸ்கிருதம் என்றால் சமைக்கப்பட்ட மொழி. சமையல்னா என்ன? பல பொருள்களை கலந்து சமைக்கின்றமே, அதுபோல பல மொழிகளிலிருந்து எடுத்து சமைக்கப்பட்ட மொழி தான் சமஸ்கிருதம். அது உருவாக்கப்பட்ட மொழி. அது தாய்மொழி இல்லை, அது அறிவியல் மொழி இல்லை, தற்சார்பு மொழி. இதுக்கு மேலே கூடுதலாக சொல்ல போனால் அந்த 2000 ஆண்டு என்றும் 3000 ஆண்டு என்று வரலாறு சொல்கிறீர்களே, ஏன் இந்திய ஒன்றியத்திலே சமஸ்கிருதத்துக்கென்று ஒரு மாநிலம் கிடையாது? மொழி மாநிலம் பிரிக்கப்பட்டது 1956. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை பிடிப்போம் ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி. அப்படி அதுக்கு முன்னாடி 7 ஆண்டு காலமாக இந்த சமஸ்கிருதம் கோலத்துக் கொண்டிருந்தாலும் ஏன் உனக்கென்று ஒரு மாநிலமாக பிரிக்க முடியவில்லை? ஒரு மாநில பிரிவினை என்பது இத்தனை விழுக்காடு அந்த மக்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கென்று பூர்வீக நிலப்பரப்பு இருக்க வேண்டும், இவ்வளவு மலைகள் நீர்வழிகள் பல தளங்கள் இருக்க கொண்டு அடிப்படையான உரிமை அது இல்லை என்பதுதான் இன்று வரை இல்லை. ஆனால் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பது அந்த சமஸ்கிருதத்துக்கு. அந்த சமஸ்கிருதத்தை வைத்து கருவறையிலே, வழிபாட்டிலே, திருமண முறையிலே, பல்வேறு முறையிலே பார்ப்பனிய கூட்டம் கொடுத்து கொண்டு சமஸ்கிருதங்கள் திணி என்று திணிக்கின்றானே ஒழிய எந்த மாநிலத்திலையும் கொண்டால் திணித்து அந்த மாநில மொழி ஆக்க முடியவில்லை, ஆட்சி மொழி ஆக்க முடியவில்லை, கல்வி மொழி வேலை மொழி ஆக்க முடியவில்லை. இதுதான் சமஸ்கிருதம். அப்புறம் எதுக்காக படிக்கணும்? அதான் நம்ம கேட்கிறோம். இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்தி. இந்த இந்தியை பொறுத்தவரை சமஸ்கிருதத்துக்கு என்ன நிலமோ தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்தி என்றால் ஒரு சமஸ்கிருதத்தோட கள்ள குழந்தை என்று. கள்ள குழந்தைன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அது நேரடியாக அதுக்கு ஒரு தாயோ, அதுக்குடைய தாய்மொழி எப்படி சமஸ்கிருதத்துக்கு இல்லையோ அது போன்றுதான் இந்திக்கு அதற்கென்று ஒரு தாய்மொழியான, தாய் இனமான, ஒரு நிலையான எல்லையான ஒரு பகுதி கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் சமஸ்கிருதத்தை படி என்று சொல்லுகிறார். அந்த சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க. இன்றைக்கு அறிவியல் உலகம் இதோ நெட்டு வைத்திருக்கிறாரு, அது ரிக்ஷா என்று சொல்கிறோம். அந்த வண்டிக்கு நாங்கள் தமிழில் மூவொலி வண்டி என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ரிக்ஷா வண்டி என்பது எப்போ வந்தது? இங்கிலீஷ் கல்வி வந்ததுக்கு பிறகு, இங்கிலீஷ் வழி மூலமாக அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அந்த இங்கிலீஷ் தொழில்நுட்பம் இங்கே வந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னாடியாக ஆண்டாண்டு காலமாக நாம் மாட்டு வண்டி என்று சொல்கிறோமே, குதிரை வண்டி என்று சொல்கிறோமே, நடை வண்டி என்று சொல்கிறோமே, அந்த உற்பத்தி அனைத்துமே தமிழ் மொழியிலே தமிழர்களால் தமிழ்நாட்டுடைய தற்சார்பு பொருளாக உருவாக்கப்பட்ட அறிவியல் பொருள்கள். அது ஏன் அதனுடைய படிநிலை வளர்ச்சியாகவில்லை என்றால் அந்த தாய்மொழி கல்வியை மறுத்து இந்த பார்ப்பனிய கூட்டம் சமஸ்கிருதத்தையும் அயல்மொழியில் திணித்ததன் மூலமாக கல்வி கொடுக்க மறுத்ததன் மூலமாக அந்த நம்மளுடைய தற்சார்புகள் அளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு சொல்றானே இந்தி என்பதை படித்தால் எல்லோரும் சொல்றான், எங்கே போயிடும் நாடு, எங்கடா போக நாடு சொல்லுங்க. இந்தியில நாங்கள் என்ன கேட்கிறோம்? இப்போ நம்மளை சுற்றி நான் ரஷ்யா பார், சீனா பார், சிங்கப்பூர் பார், மலேசியா பார் சொல்ல நம்ம நிற்கிறது திரும்பி சுற்றி இடமெல்லாம் ஒன்றாவது. இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கிறது இதற்கு மைக் என்று இங்கிலீஷில் சொல்றோம், நாங்கள் தமிழில் ஒளி வாங்கியன்னு சொல்கிறோம். அப்படியே ஓடுறதை எடுத்து பாருங்க. இங்கே ஓடிக்கொண்டிருக்க வண்டிக்கு ஓட்டு பைக் என்று சொல்கிறோம், தமிழை சொல்லுவது என்று சொல்லுகிறோம். இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு வரோம். எல்லாத்துக்கும் தமிழ் சொல் இருக்கு, ஆனால் அதுக்கு மூல வேர்ச்சொல்லாக இருக்குது, இங்கிலீஷ் சொல்லாக இருக்குது. மூல வேர்ச்சொல் இங்கிலீஷாக இருப்பது காரணம் கல்வி இங்கிலீஷ் வழியில் கொடுத்ததால் அது இங்கே மொழிபெயர்ப்பமாக கற்றுக்கொண்டு இருக்கிறமே ஒழிய இந்தி படி என்றால் இந்தியிலே ஏறக்குறைய வெளியேற்றி 75 ஆண்டுகள் உருவாடி விட்டது. இந்தி தான் நீ சொல்லி ஆட்சி சொல்கிறாய். 1950 இதுதான் அலுவலக வழி சட்டத்தை போட்டாய். இதுவரைக்கும் ஒன்றாவது இந்தி படித்தவர்கள், இந்தி வழியிலே வந்தவர்கள் இதை கண்டுபிடித்தார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒன்று RSS பிஜேபி கும்பல்களை அதற்கு எடுபடி செய்யக்கூடிய ஏவல் நாய்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். நாங்கள் எந்த இடத்திலும்
உங்கள் தர்க்கப்பட்ட தயார். இது இந்தியன், இது இந்திய படித்தவன் கண்டுபிடித்தது ஒன்றே ஒன்று சொல். ஏதாவது ஒன்று சொல் பார்க்கலாம். மொழிபெயர்ப்பாக சொல்லலாமே ஒழிய அதுவும் கூட தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பாக அனைத்து சொற்களுக்கும் தமிழிலே சொல்ல முடியும். ஆனால் சமஸ்கிருதத்திலேயோ இந்தியிலேயோ சொல்ல முடியாது. ஏனென்றால் அது பிற சொற்களால் உருவாக்கப்பட்டது. அதில் பிற சொற்களை நீக்கினால் இந்தி என்பது இருக்காது. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை நீக்கினால் தமிழ் சமஸ்கிருத சொல்லே இருக்காது. இப்படித்தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற நிலை. அந்த அடிப்படையில் நீ இந்தி படிக்கிறாய் என்ன நன்மை சொல்லு. மருத்துவம் என்று சொல்கிறோம், தமிழ் மருத்துவம். தமிழிலே ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வரக்கூடிய தமிழ் மருத்துவம் இருக்கிறது. அது கட்டமாக அலோபதி மருத்துவம் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வழியாக இன்னைக்கு நடத்தக்கூடிய மருத்துவம் எல்லாம் இங்கிலீஷ் மருத்துவம் இருக்குது. அதை மொழிபெயர்த்து தமிழிலே மருத்துவ கல்வியை கொடுன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ அப்படி அறிவியல் ரீதியாக ஒரு மருத்துவம் இருக்கிறதா, ஒரு பொறியியல் இருக்கிறதா, ஒரு சட்டம் இருக்கிறதா, என்ன தொழில்நுட்பம் இருக்கு, இல்லை ஒரு அறிவியல் இருக்கா, வரலாற்று இல்லை ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்னத்தான் படிக்க முடியும். நீ உலகம் முழுக்க வரக்கூடிய நீ மொழிபெயர்த்துக்கிறோம் வைக்க முடியாது. அதனால நாங்கள் சொல்றோம், இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்திருக்க ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் எலக்ட்ரானிக் என்றால் மின்னியல் என்று தமிழை மொழிபெயர்த்து கொடுக்கின்றோம். இந்தியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ அந்த எலக்ட்ரானிக் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் சொல்லுக்கு சமஸ்கிருதத்திலேயோ இந்தியிலேயோ ஒரு சொல்லுங்கள். சொல்ல முடியாது. என்ன செய்வான்? அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சொல்லையே நீங்க பார்க்கலாம். தொலைக்காட்சியில மோடி நேரடியா பேசும்போது அந்த கேள்வியுடைய ஒழிப்பு நல்லா தெரியும். என்ன சொல்ல? ஐயே என்ன சமஸ்கிருதம் ஏன்னு போடுவான். அப்ப இப்படிப்பட்ட ஒழிப்பு முறைதான் இருக்கிறத ஒழிய உனக்கு என்ன சொல்லு முறை கிடையாது. அந்த இங்கிலீஷுக்கு சொல்ல அப்படியே இந்தி வழிகளும் சமஸ்கிருத வழியும் ஒழிக்க முடியுமே ஒழிய அது எந்த அளவும் கிடையாது. அதனால தான் சமஸ்கிருதம் வேண்டாம், இந்தி வேண்டாம் என்று சொல்கிறோம். அது கட்டமாக இந்த மண்ணிலே போராட்ட வளர்ச்சி இங்க மட்டுமில்லை, சமஸ்கிருதமும் இந்தியும் இந்த மண்ணிலே வரலாற்றுக்கு முன் தென்குமரி முதல் வடவேங்கட வரை தமிழ் மட்டும்தான் இருந்தது. அந்த தமிழ் மொழியிலே முதல் கலப்பாக சமஸ்கிருதம் வந்தும் இதுவரை அதற்கு ஒரு நாடு அமைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த கட்டமாக இந்தி மாநிலம் என்று சொல்கிறோம். இந்தி மாநிலம் என்ற ஒரு மாநிலமே கிடையாது. ஏறக்குறைய இந்த சமஸ்கிருதம் பல்வேறு மொழி கலப்பு மூலமாக இந்தியாவிலே ஏறக்குறைய 26 மொழிகளை அழித்து இந்துஸ்தானி என்று சொல்லுகிறோமே, அந்த இந்துஸ்தானி என்பது இஸ்லாமியர் ஆண்டு போது அவருடைய உருது சொல்லும் சமஸ்கிருதம் மற்ற வட்டார மொழி வழக்கெல்லாம் சேர்த்து இந்துஸ்தானி என்று சொன்னார். அப்ப அந்த 47 வெள்ளையக்கார வெளியேறிய பிறகு அதை இந்த உருது சொற்களை நீக்கிவிட்டு அப்புறம் வடிவமாக இந்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒழிய இந்தி சேர்ந்து ஒரு சொல்வளமோ எந்த வளமும் கிடையாது. அது எப்படி அழித்திருக்கிறார் என்று ஒரு 26 மொழி அழிச்ச பட்டியலை மட்டும் சொல்லுகிறேன். இதை அழித்துத்தான் அவன் உத்தரப்பிரதேசம் என்று சொல்கிறான், இந்திய சொல்றான். உத்தரப்பிரதேசம் சரி, மத்திய பிரதேசம் என்று சொல்றான், அது இந்திய மொழி என்று சொல்றான். ராஜஸ்தான் அது இந்தி மொழி என்று சொல்கிறார். இதெல்லாம் அவ்வளவு அப்பட்டமான பொய் பித்தலாட்டம் என்பதற்கு அவருடைய இன்னைக்கெல்லாம் ஊடகத்தை அன்றாட செய்தி வந்துகிட்டு இருக்கு. சிலரை படித்து காட்டுகிறேன். அதாவது போஸ்புரி, கடிமொழி இதெல்லாம் இந்த மண்ணில் பல மொழிகளாக பிரிந்த போது அவர்களெல்லாம் பேசக்கூடியவர்களும் அதுவும் தேசிய இனமாக பண்பாட்டோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலருக்கு எழுத்து வடிவம் இருக்குது, சிலருக்கு எழுத்து வடிவமாக இருக்கிறது ஒழிய போஸ்புரி, கடிமொழி, மைதிலி, பிரசுபா, குத்துப்பா, அவதி, கண்ணோக்கி, கடிவாளி, குமோனி, அரியபாணி, மராத்தி, தேவாரி, தீவாரி, மாலி, நிமதி, பாகேரி, பாடி, லடாக், சத்தீஸ்கர், கோர்கி, சந்தால் இப்படி குறையா 28 மொழிகளை அழித்துத்தான் இந்தி மாநிலம் என்று சொல்லிக் கொண்டு இந்தி பெரும்பான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய அவனுக்கென்று நான் சொல்கிறோம். இந்த நிலையில் தான் நாங்கள் சொல்லுவோம், இந்தி வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம் என்று. அப்ப இந்த நிலையிலே தனியார் மயம், தாராள மயம், பன்னாட்டு காலத்தோட அனைத்து வேலைகளும் அனைத்து தொழில்நுட்பங்களும் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மாற்றாக தொடர்படி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களை தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள். அந்த
நீ கொடுத்த வரைபடம் இருக்கிற தமிழ்நாடு சொல்லி அந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் அனைத்து கல்வியையும் தமிழிலே கொடு என்று சொல்கிறோம். அதே போன்று ஆந்திரா மொழி வழிபாடு பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவில் தெலுங்கு வழியை கேட்கின்றார்கள், கர்நாடகாவிலே கன்னட வழியை கேட்கின்றார்கள், கேரளாவிலே மலையாள வழியை கேட்கிறார்கள், குஜராத்தி வழியிலிருந்து எல்லா மாநிலத்தும் இன்றைக்கு 28 மாநிலத்தை மாநில மொழிகளாக இருக்கின்றது. 28 மொழிகளை அளித்திருக்கிறார்கள். மொத்தம் வெள்ளைக்காரர் வருவதற்கு முன்னர் 56 மொழிகள், 56 தேசியங்கள், 56 பன்னாட்டு பழக்க வழக்கங்களோ இருந்தவர்கள் ஒழித்துதான் ஒரே நாடு ஒரே மொழி என்று கோடி கும்பல் பிடிக்கிறது. அது ஒரு காலம் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எங்குமே நிறைவேறாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ரூபாயை கட்டி ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அண்ணா அவர்கள் அன்றே தெளிவாக சொல்லி ஒரு பெரும் போராட்டத்தின் மூலமாக 1975-76 இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளையும் இந்திரா காந்தி அவசர நிலைக்கான இன்னைக்கு பாசிசம் என்று சொல்லுவாங்க. இந்த மண்ணில் முதல் பாசிஸ் இந்திரா காந்தி, அந்த பாசிச கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுதான் 75 எல்லா மாநில அரசுகளை கலைத்து விட்டு மாநில உரிமையில் இருந்த ஒன்றிய அரசு கட்சி கல்வி இல்லை, கல்வி அமைச்சர் இல்லை, கல்விக்கு திட்டம் கிடையாது. இன்றைக்கு சொல்லக்கூடிய ஏமாற்ற முடியாது. அனைத்தும் மாநில கல்வியாக மாநில உரிமையாக இருந்தது. அது மழலை கல்வியிலிருந்து உயர்கல்வி என்று சொல்றோமே, மருத்துவம், பொறியியல், சட்டம், ஆய்வுக்கல்வி, இன்னைக்கு யூஜிசி என்று பல்கலைக்கழக மானிய குழு அதிகாரத்தை குழுமத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மாநில கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டு அரசு என்றால் தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் தீர்மானிப்பார். அப்படிப்பட்ட நிலையை கல்வி அமைச்சர் இணைத்து தீர்மானிப்பார்கள். யார் யாரை அந்த கல்லூரி முதல்வராக போடுவது, அந்த தேர்தல்கள் சொல்லுகிறோமே இருக்கிறார். அப்படி வழிவந்தவர்கள் தான் இந்த மண்ணிலே ஒருமொழி கொள்கையை விதைத்தவர் வாசுப்பா மாணிக்கலார் அவர்கள். அவர்கள் பல பட்டங்களை பெற்று பல கல்லூரிகளில் முதல்வராக இருந்து மாற்ற ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கும் போது தஞ்சை காமராஜர் மதுரை காமராஜ பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்படி நிறைய துணைவேந்தர் எடுத்து பாருங்க. எல்லோருமே தமிழர்களாக இருப்பார்கள், தமிழ் வழியிலே படித்து வந்திருப்பார்கள். அந்த கல்வியை மேன்மைப்படுத்துவதற்கு அது வாய்ப்பை கொடுத்தார்கள். அதே போன்றுதான் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது. இன்றைக்கு 38 மாவட்டம் 1976 முன் எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் தமிழர்களே இருந்தார்கள், தமிழ் வழி படித்தவர்களே இருந்தார்கள். அப்போ நீ கல்வி உரிமை ஒன்றிய அரசுக்கு போறதுக்கு போதுதான் எல்லா மாவட்ட ஆட்சியரை நீ இங்க இருக்கிறவன தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திராவில் போடுவது, ஆந்திராவில் இருக்கிற கேரளாவில் போடுறது, கேரளாவில் இருக்கிற தில்லியில போடுறது, தில்லியில் இருக்கிற மும்பையில் போடுவது, பிரித்து போட்டுவிட்டு அவருடைய குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் அவர் உத்தார் உறவுகள் பண்பாட்டோடு மொழியோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் சிதைத்து சின்னாபின்னமாக்கி அந்த அரசு ஊழியர்களால் கொண்டு செல்லும் போது அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்கள். உங்களுடைய கல்வியும் உங்களுடைய வாழ்க்கையையும் இந்த அரசு பாதுகாக்கும் என்று சொல்லி இப்ப கல்வி திட்டம் சொல்றமே சிபிஎஸ் பள்ளி. அது என்ன சொல்லிட்டோம், எப்படி வந்தது? வெள்ளைக்கார காலத்தில் சிபிஎஸ் சொன்னா இல்லை, இதுவரைக்கும் ஆண்டமே பல பேர் ஆண்டிருக்கிறாரு. யார் காலத்தில் கிடையாது. நீங்கள் செய்த அந்த பார்ப்பனிய கன்னியாகுமரியுடைய சுரங்களுக்கும் பன்னாட்டு குழுமத்தோடு சேர்ந்து உள்ளிடுவதற்கு இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தீர்கள். அது மூலமா தமிழ்நாட்டுக்காரு ஆந்திராவில் போயிட்டு சொன்னா அவருக்கு தெலுங்கு தெரியாது. ஆனால் அரசியல் சட்டத்தில் இருக்கு என்ன சொல்லுது, அப்படி ஒருத்தர் பணிமாற்றம் போனால் ஆந்திராவில் போய் அந்த தெலுங்கு மொழியை ஒரு ஆண்டு படித்து தேர்வு எழுத வேண்டும் இருக்குது. அதே மாதிரி ஆந்திராவில் ஒருவரை தமிழ்நாட்டில் கொண்டாந்து பணியில் அமர்த்தினால் அவர் தமிழ் மொழியிலே ஒரு ஆண்டு படித்து வெற்றி பெறக்கூடிய சட்டமாக இருக்கு. ஆனால் ஆளுமை முழுக்க இந்தியா முழுக்க இங்கிலீஷில் இருக்கின்ற காரணத்தால் யாரும் எந்த தேசிய மொழியை படிப்பதில்லை. அதற்கு சிக்கல் வரும்போது கூடுதலாக இவர் இந்தியை திணிக்கிறார்கள். அப்போ இந்திக்காரர் வந்துட்டான், இந்தி படிச்சுட்டா எல்லா மாநிலத்திலும் போய் வேலை செய்கிறாங்க. அது அப்பட்டமான பொய் என்று தான் சொல்லுகிறோம். ஏனென்றால் நீ ஆந்திராவில் போய் செய்ய வேலை செய்வதற்கு எதற்காக இந்தி சொல்லுங்கள், எதற்காக சமஸ்கிருதம் சொல்லுங்கள். அதான் சொல்றோம். தொடர்படியாக அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டில் அனைத்து அதையும் இந்தியில் வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம், எங்களுக்கு அனைத்து கல்வியும் தமிழிலே நாங்கள் கொடுத்து படிக்க வச்சு நாங்கள் உலகத்தோடு வாழ்கிறோம். உலகத்துக்கு தொடர்பு கொள்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநில
அரசாங்கத்தோட தொடர்பு கொள்வதற்கு என்ன தொடர்பு? அரசாங்க ஆளுமை இருக்கலையா, நிர்வாக தொடர்பு. அது உலகத்தில் ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு மட்டும் இல்லை, டெல்லிக்கு மட்டும் இல்லை, மும்பைக்கு மட்டும் இல்லை, இதையும் கடந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு தனியார் மய தாராளமயத்தில் தொடர்பு கொள்வதற்கு இங்கிலீஷ் நாங்கள் தெரியப்படுத்துவோம். அவன் இங்கிலீஷில் தெரியாதவன் மொழிபெயர்ப்பு படித்து அவன் அதற்கு விலை ஏற்றும் என்று அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னது இருமொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் உள்ளுக்கல்ல. ஆனால் இதை தவறாக புரிந்துவிட்டு இன்றைக்கு இந்த தெருவில் பேர் எழுதுறதா 2 மொழியில் பாருங்க. இப்போ இங்கே காவல்துறைக்கு விளம்பரம் எழுதி கொடுக்கக்கூடியது ஒரு தனியார் நிறுவனங்கள், சிலது அரசு எழுதுது. யார் எழுதினாலும் இருமொழிக் கொள்கை சொல்லி அப்படி எழுதுறாங்க. அண்ணா அப்படி சொல்லலை. தமிழ்நாட்டுக்கு எழுதிய கூட இன்னைக்கு பைத்தியக்கார அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கான். நீங்கள் வெளியே சொன்னால் இங்கிலீஷ் படித்தா உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குன்னு சொல்கிறோம். அவன் ஹிந்தியில் செஞ்சால் எங்கே வந்து எவ்வளோ போய் வேலை செய்யலாங்க. அதுதான் தோழர்கள் புரட்சிகர இளைஞர் சொல்லுன்னா தமிழ்நாடு மார்க்சிய எதிர்ப்பு கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் கார்முகில் அவர்கள் இந்த புள்ளிகள் சொன்னேன். அனைத்து வேளாண் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய லட்சிகள் எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த மொழியை அழித்து இந்து இந்தி இந்தியா ஒரே நாடு ஒரே மொழி என்று துடிக்க குதிக்கும் இந்த RSS பிஜேபி அதில் பல தேசியத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அதற்கு மூல வேறாக இருக்கக்கூடியது பார்ப்பதற்கு ஒரு மொழி இல்லை. பார்ப்பதற்கு ஒரு ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கொள்ளையடிப்பதற்காக இப்போ சொல்லுறமே அந்த காலத்தில் சொல்லுவாங்க பொதுவுடைமை கட்சி டாட்டா பிர்லா கோயான்னு சொல்லுவாங்க. 3 பேர் யாரு? தமிழ்நாட்டுக்காரனா இல்லை கேரளாக்காரனா ஆந்திராக்காரனா? இல்லை, 3 பேரும் பார்ப்பன. அதுக்கடுத்து பார்ப்பன படியான்னு சொல்றான். அது அம்பானி. அதானி யாரு? அவன் இந்தியாக்காரனா? அவன் தேசியனா? அப்ப எல்லாமே இவர் இந்த பார்ப்பன படியால் கொண்டவர்கள் அவங்க கொள்ளையடிப்பதற்காக வாழ்வதற்காக இந்த இங்கிலீஷ் மொழியை பயன்படுத்திக் கொண்டு இப்படி இந்திய திணிக்க முயற்சி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு தமிழர்களே, நாம் தோழர்கள் சொன்ன மாதிரி, தமிழ்நாடு மார்க்சிய கட்சி சொன்ன மாதிரி இங்கே ஒரு தேசிய ஒடுக்குமுறை தமிழர்களுக்கு மட்டும் இல்லை. இன்னொன்று சொல்றோம், நம்ம கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க முடியாது, நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த பணத்தை கொண்டு போய் நாங்கள் இன்னொரு நாடு கொடுக்குறோங்க. அங்கே சிந்தித்து பாருங்கள், அந்த தேசிய இடமும் அங்கே ஒடுக்கப்பட்டு அங்கே ஏழைமானதாக அவருடைய மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்பதற்கு ஒரு ஒன்றை கொடுத்து அவன் வளர்க்கிறேன் என்பது அப்பட்டமான பொய். அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை ஓடி வாங்கிய எந்த மாநிலத்தில் அந்த சமஸ்கிருதத்தை வளர்த்து ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக ஆக்கிட்டு சொல்ல பாருங்கள். அவ்வளோ இந்த கொள்ளையடிச்சிருக்க போர்கள் சாப்பிட்டு இப்படி ஏப்ப விட்டுட்டு இப்படி தமிழ்நாட்டு காசை அங்கே உடனே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இதுதான் எல்லா தேசியத்துக்கும் எல்லா தேசியம் கொடுக்க ஏமாற்று தான். இங்கே நமக்கு தற்சார்பாக இயற்கையாக நம்மளுடைய மொழி வளம் இனவளம் நாட்டு வளம் செருப்போட்டி இருக்கின்றனால் அவன் நம்மளை தற்சார்பாக வளர்ந்து கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்கே கொடுக்கக்கூடிய காசெல்லாம் என்ன சொல்கிறார்கள், இத்தனை ஓடி சிஎஸ்டி சொல்லுறியா, நீ உண்மையான என்ன சொற்கள் சொல்றதுல பண்பான சொற்களை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. நீ உண்மையான நீ சொல்லக்கூடியதுக்கு முடிக்கோ இனத்துக்கோ பிறந்திருந்துச்சுன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு ஒத்த காசு கூட நீ தரமாட்டேன் என்று சொல். இவன் சொல்வானா? அண்ணாமலை சொல்வானா? எல் முருகன் சொல்வானா? இந்த தமிழிசை சொல்வார்களா? யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை நன்கு அவர்கள் அங்கே ஒன்றி பிளந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். சொல்ல முடியாது. நாங்கள் சொல்ல வேணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீ என்ன ஒரு 5000 கோடி கொடுத்துட போட்டீங்க, நீ 5000 கோட்டியில் 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம், நீட்டுக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக இருக்கிறார்கள். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஏன்னா முதல்ல சொன்னார்களை சொல்ல இந்த தேசிய ஒடுக்குமுறை அந்த சட்ட தேசிய ஒடுக்குமுறை சொல்லும். சட்டத்தில் என்ன சொல்றதுன்னா 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 386 ஒரு சட்டத்தை காட்டி ஒரே இரவுல கிடைத்தோட உரிமை இருக்கு. ஆனால் இந்த பார்ப்பனியர் கும்பங்கள் 2000 ஒரே நாளில் அழிக்க சொல்லி புதிய நோட்டை அடித்து இன்னைக்கு செல்லாத அறிவித்தானே அவனுக்கு தகவல் கொடுப்பதற்கு அந்த ஒன்றிய அரசை கலப்பதற்கு சட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்குதா? அதுதான் சொல்றோம். இந்திய தேசிய ஒடுக்குமுறை என்பது பார்ப்பனிய தேசிய ஒடுக்குமுறையாக இருக்குது. பார்ப்பனியம் என்பது அவருடைய வரலாற்றை நிலைநிறுத்துவதற்கு இருக்கிறது தேசிய ஒடுக்குமுறை. அதுக்கடுத்த கட்டமாக தேசியம் என்று தமிழர்களால் திரள முடியாது, தெலுங்கு தேசியம் என்று திரள முடியாது, கன்னட தேசியம் என்று தேச திரள முடியாது, மலையாள
உத்தரப்பிரதேசம் உத்தராந்திர மக்களாக இருந்தாலும், ராஜஸ்தானி மக்களாக இருந்தாலும், மராட்டி மக்களாக இருந்தாலும் ஒரு தேசியமாக நிலவ முடியாததுக்கு தேசிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல, சாதிய ஒடுக்குமுறை. இங்கே எப்படி ஊரு சேரி என்று அந்த சேரிக்கிலே பல பிரிவு சாதி, ஊருக்கிலே பல பிரிவு. அப்போ அந்த சாதிய ஒடுக்குமுறை பலவாகும் தமிழர் ஒடுக்கிற தடையாகவும் இருக்கிறது. அதை தெளிவாக கார்மேல் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் நூல்களில். இன்றைக்கு அதே போன்றுதான் தேசிய ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை, அத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலாளித்துவ சுரண்டல் ஒடுக்குமுறை. இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விட வேண்டும் என்றால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு இறையாண்மை அரசு உரிமை என்று சொல்கிறோம். என்ன இறையாண்மை அரசு உரிமை? நீ எதை வைத்துக் கொண்டு ஏமாற்றி விட்டாய்? ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சட்டம் என்று சொல்லுறீங்க. அப்படின்னா என்ன? ஒரே மதம், இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும். ஒரே மொழி, இந்தி மட்டும்தான் இருக்கணும். ஒரே நாடு, இந்திய மதம் போட்டது இருக்குதுன்னு சொல்ல. அப்படியே வெள்ளக்கார இந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியா என்று உருவாக்கி தந்தான். அதை நீ ஒரே நாடு கொண்டாடி காக்க முடிந்ததா? அவன் ஏறக்குறைய 300 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரே மொழி அவனை இங்கிலீஷால் வைத்துக் கொண்டு எந்த தேசிய மொழிகளையும் அளிக்காமல் அவன் ஆளுமை செய்து விட்டு போனான். அவன் எந்த சாதிய ஒடுக்குமுறை செய்யாமல் அழித்துக் கொண்டான். ஆனால் கல்வி உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் எழுச்சி மூலமாக அவர்கள் தான் முதல் கல்வி கொடுத்தார்கள். அதனால் எங்கும் எதிலும் இங்கிலீஷ் வந்தது. அந்த இங்கிலீஷை நிறுத்தி எடுப்பதற்கு தான் தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், எல்லா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து போராடி இந்த தேசிய ஒடுக்குமுறைக்கு மாநில மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று பல பேர் போராடி செத்து மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது. அந்த பிரிட்டிஷ் இந்தியா என்பது அவன் காலத்திலேயே பிரிந்து சென்றது. 48 பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிந்து சென்று விட்டது. இன்றைக்கு அந்த உலக வரலாற்று இல்லையா? அவருடைய மொழி அழித்து விட்டதா? அங்கே மக்கள் வாழவில்லையா? அங்கே வாழ்கின்றார்கள். அப்போ என்ன சொல்றான்? அந்த முஸ்லீம் நாடு என்று பிரித்து கொடுத்தேன்னு சொன்னான். ஆனால் அங்கே முஸ்லீம் நாடு என்று பிரித்து கொடுக்கல. 2 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 21 தாய்மொழி தோழர்கள் டாக்டர் தமிழ்நாடு முழுக்க நடத்தினார்கள். அது அந்த நாடு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் நாங்கள் வழிபாட்டால் முஸ்லீம்கள், ஆனால் மொழியால் நாங்கள் வங்க மொழியை சேர்ந்தவர்கள், உருது மொழியை ஏற்க மாட்டேன் என்று போராடி விடுதலை பெற்றார்கள். இப்படி பல போராட்ட வரலாறு இருக்குது. நாம் கொண்டிருந்தது புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு ஒரு கல்விக் கொள்கை இந்த காலமாக ஒழித்திருக்கின்றது. அதுதான் புதிய கல்விக் கொள்கை. நமக்கு தற்சார்பு கல்விக் கொள்கை, அறிவியல் கல்விக் கொள்கை. அதை முழுமையாக நடைபெறுவதற்கு கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும்போதுதான் இந்த பல்கலைக்கழகத்திலே மக்களுக்கே தொடர்பு வந்தாலும் அவன் ஆளுநர் சொல்லுறமே எங்கேயோ பிறந்தவன், ஏதோ ஒரு மொழியை பேசக்கூடியவன் இங்கே தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வழிபடத்தில் வாங்கிக்கிட்டு தமிழ் மொழிக்கு எதிராக, திருவள்ளுவருக்கு எதிராக இழிவுபற்றி பேசிக்கொண்டு, ஆனால் டெல்லியில் போகும்போது அங்கேருந்து வரும்போது மட்டும் தமிழ் உயர்வான மொழிகிறான். ஏடா நாயகரே, தமிழ் உயர்வான மொழினா தமிழுக்கு உரிய பணத்தை ஏடா கொடுக்க மாட்டேங்கிறா? தமிழ் மொழி செம்மொழி அறிவிச்சிருக்கலையா? அதுக்குள்ள பணத்தை ஏன் கொடுக்க மறுக்கின்றாய்? தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட மாநில வரி ஒன்றிய அரசு வரியிலே ஏதாவது பிரித்து வாங்குறீங்க, மாநில வரியை கொடுக்க மறுக்கிறாய். அதைத்தான் உரிமை, அதான் மாநில உரிமைங்கிறோம். அந்த உரிமையை மறுக்கும் போதுதான் தேசிய கோரிக்கை, தேசிய விடுதலை கோரிக்கை மேலோக்குகிறது. அது மேலோக்கும். ஏனென்றால் வெள்ளைக்காரத்தான் நமக்கு முழுக்கால் திட்டம் போட வச்சான். இந்த போட்டுக்கு இவ்வளோ பேர் அரசு ஊழியர் சொல்லி அனைவரும் ஓட்டுநர் நடத்தினர், அனைவரும் முழுக்கால் திட்டம் முழுக்கால் திட்டம் போட்டுட்டீங்க. நாடு வெள்ளைக்காரனுடைய கல்வியின் மூலமாக, வெள்ளைக்காரனுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக அன்னைக்கு போட வச்சான். அப்படி போட வச்சவனே இந்த மண்ணை விட்டு ஓட வைக்கலையா? உழைக்கிற உழவர்கள், தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஓட்டுக்கு வெளியேற நடத்தி இருந்தமாலையா? அது ஓட்டு இந்த பாசிச RSS பிஜேபி கும்பலை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எல்லா தேசிய மக்களும் ஒரு காலம் உன்னுடைய அட்டகாசத்தை புரிந்து கொள்வார்கள். நீ கருவாயிட்டு சமஸ்கிருதம் நீ பேசுற அந்த தேடி அண்ணாமலை கருவாயில இந்தியில் வழிபட சொல்லு, அந்த பாப்பாளன்னு சொல்லு, இல்லைன்னா ஒரு இந்திக்கார்ட்ட உள்ள அனுப்ப பார்க்கலாம். ஏன் உள்ள சொல்ல முடியல? திருமணம் இருக்கு, திருமணத்தில் ஏன் சமஸ்கிருதம்? இறப்பு இருக்கு, இறப்புல சமஸ்கிருதம். இங்கே ஏதாவது சமஸ்கிருதம், அங்கே மட்டும் பாப்பா அந்த பாப்பான்னு சொல்லக்கூடிய பேச்சு பட்ட எல்லாம் நிறுத்தி வச்சுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட ஏமாத்து? ஆனால் அதை இந்த திராவிட அரசு முறியடித்திருக்கிறது. கோவில் வழிபாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் சம உரிமை வேண்டும் என்றால் சம வழிபாட்டு உரிமை வேண்டும்.
நீ தமிழ்நாட்டு கோயிலே தமிழ் வழிபாடு வேண்டும், தெலுங்கு கோயிலே தெலுங்கு வழிபாடு, அது மாதிரி எல்லாரும் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் கேரளாவை முறியடித்து கருவறையிலே அந்த தேசிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் சரி, உழைச்சி மக்களாக சரி, எந்த மக்களாவது தமிழர்கள் வழிபடக்கூடிய உரிமையை கருவறைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தடை போட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களே, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஜனாதனத்துக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்தி திணிப்புக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அந்த மாநில உரிமை பறிப்புக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் ஒன்று சேருவார்கள். நாம் தமிழர்கள், நம் மொழி தமிழ்மொழி, நம் நாடு தமிழ்நாடு, நமக்கான ஆளும் இறையாண்மை உரிமை பெருமுறை இணைந்து போராடுவோம். அதற்கான நம் மக்களை தட்டி எழுப்புவோம். உழவர்களை, விவசாயிகளை, தொழிலாளிகளை, மாணவர்களை, பெற்றோர்களை, வணிகர்களை ஒன்று திரட்டுவோம். நம்மளுடைய கோரிக்கை ஒரு நாள் நிறைவேறும். அதுபோன்று ஒன்றிணைவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அந்த நாளிலே நம்முடைய மொழி கல்வி மொழியாக, ஆட்சி மொழியாக, வேலை மொழியாக எங்கும் எதிலும் தமிழை கோலச்சும் தமிழர்களை அழைக்கிறோம். நாம் பங்கேற்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.